ஆண்டவரிடத்துல கேட்கணும். நீங்க உட்கார ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை உட்கார வச்சிடும். நீங்க படுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை படுக்க வச்சிடும். நீங்க உங்களுடைய விஷனை குறைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது அப்படியே மங்கி போயிடும். நீங்க அப்படியே ஒன்றும் யூஸ் இல்லாம நீங்க போயிருவீங்க. அப்படியே உட்கார்ந்துருவீங்க. அது அற்புதமே நடக்காது. எதுவுமே நீங்க பண்ண முடியாது. அந்த சோர்வுக்கு அவ்வளவு பெரிய வல்லமே இருக்குது. பின்னாடி சத்துரு அப்படிதான் உங்களை நிறைய பேர் அப்படிதான் உட்கார்ந்துட்டாங்க. நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்க்கிறோம். கிருபை உள்ளவங்க, அபிஷேகம் உள்ளவங்க, தரிசனம் அவங்களுக்கு கத்தர் வச்சிருக்கிறாரு, எல்லாம் இருக்குது. ஆனா என்னன்னா இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் அவங்களை பிடிச்சி பின்னாடி இழுக்கிறதுனால அதிலிருந்து மேற்கொள்ளணும்னு நினைக்காம அப்படியே இருந்ததுனால அப்படியே ஆயிட்டாங்க. ஆனா கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படி அல்ல. பிரதர் உங்களை அப்படி அல்ல, சிஸ்டர் உங்களை அப்படி அல்ல, தாயே உங்களை அப்படி அல்ல. கர்த்தர் உத்திவேகப்படுத்த விரும்புகிறார்.